75 ஆண்டுகளை கடப்பதற்குள்ளே எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை தடைகள், எத்தனை விமர்சனங்கள், தனிமனித விமர்சனங்கள், குடும்பத்தை பற்றி எத்தனை விமர்சனங்கள், எவ்வளவு துரோகங்கள், இதையெல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கு பவள விழா நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் இப்படிப்பட்ட வேதனைகள் உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் அதிகம். வளர்த்த கடா மார்பிலே பாய்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். வளர்த்த கடா மார்பிலே பாயும். அதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இன்றைக்கு முதலமைச்சருக்கு போட்டி கிடையாது. முதலமைச்சருக்கு போட்டி இல்லை, துணை முதலமைச்சருக்கு தான் போட்டி. அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யார் முதலமைச்சர்? திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர். தனிப்பட்ட மனிதர் அல்ல, திராவிட முன்னேற்ற கழக கட்சி முதலமைச்சர். இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு டிஎன்பிசி தேர்வு வச்சு பரீட்சை வச்சு தேர்ந்தெடுக்க முடியாது. பரீட்சை எழுதி துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியுமா? பெரும்பான்மையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் துணை முதலமைச்சர். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும். அப்படிப்பட்ட ஜனநாயகத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பவள விழா செய்தியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்துணை தொண்டர்களுக்கும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வந்த பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வலிமையான வார்த்தைகளால் வரவேற்றார். அது அவருக்கான வரவேற்பு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய பவள விழா செய்தி என்ன தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் கட்சி தலைவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்ற செய்தியைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பவள விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றாண்டை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கும் அந்த கட்சியினுடைய அனைத்து செயல் வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.